அதே மாதிரி இந்த சூறாவுக்கு இன்னொரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. என்ன அப்படின்னா, இது ஒரு ஃபேர்வெல் சூறா மாதிரி. ஹஜ்ஜத்துல் விதாவில் தான் ரசூல்லா அந்த கடைசி அந்த ஆயத்தை வந்து ஓதுறாங்க. இன்று முதல் இந்த மார்க்கம் வந்து முழுமை அடைக்கப்பட்டதுன்ட்டு. அப்போது நினச்சிக்கோ, அப்போ அதுக்கப்புறம் இனி அல்லாஹ் பூமியில் மனிதர்களுடன் பேசப்போவதில்லை. சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சு. இனி வந்து தம்பி பத்திரமா வச்சுக்கோ, தொலைச்சிடாத, கஷ்டப்பட்டு நீ வாங்கியிருக்க, இது இன்றைக்கி நேற்று ஆரம்பித்த வரலாறு கிடையாது, இது நீ லேசாகவும் பண்ண முடியாது. ஆதம் நபி காலத்திலிருந்து வந்துட்டுருக்குது. ஏற்கனவே நீ ஒன்றும் தொழிலுக்கு புதுசு கிடையாது. ஏற்கனவே 2 பேர் வேலை செஞ்சு ரிட்டையர்மெண்ட் கொடுத்து உட்கார வச்சுருக்கு. வேலையை விட்டு சஸ்பெண்ட் பண்ணி அவங்கள உட்கார வச்சுட்ருக்கேன். யாரை? யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் வந்து டவுன்கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் ஷரியத்தை நான் முழுமையும் ஆக்கிட்டேன். அல்ல இந்த இடத்துல என்ன பண்ணிட்டான்? ஷரியத்தை முழுமையாக்கிட்டான். அதற்கு மேலே எல்லாம் என்ன பண்ணிட்டான்? எப்படி அவங்களுக்கு தௌராத் கொடுத்து தூர்மலையை தூக்கி இங்கே உறுதிமொழி வாங்கினானோ, அதே மாதிரி இங்கேயும் உறுதிமொழி எல்லாம் வாங்குறான். ஃபைன் வாங்கணும்ல, கொடுத்தாச்சு. வல்ல வழிகாட்டுதல். கரெக்டாக நடப்பியா நடப்பியா நடப்பியா, இது ஃபைனல் வார்னிங் முஸ்லீம்களுக்கும் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆல் இம்ரானில் என்ன வரும்? இஸ்லாம் அல்லாத வேறு தீன் வந்து ஏற்கப்படாதுன்ட்டு வரும். இதில் ஆல் இம்ரானில் வரும். இஸ்லாம் தான் மார்க்கம், இஸ்லாம் அல்லாத ஒரு தீன் கொண்டு வந்தீங்கன்னா அது ஏற்கப்படாது அப்படின்னு ஆல் இம்ரானில் வரும். இதே வந்து இதில் என்ன வரும்? அன்னிசால என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குஃபுருக்கும் ஈமானுக்கும் நடுவில் நீங்களாக ஒரு புது ரூட் எடுத்து, நாங்கள் எங்களை பார்த்தா உங்களுக்கு காஃபிர் மாதிரியும் தெரியாது, எங்களை பார்த்தா உங்களுக்கு மூமின் மாதிரியும் தெரியாது, நாங்கள் ஒரு ஸ்பெஷல் ஐட்டமாக இருப்போம் அப்படின்னா அதுக்கும் அங்கீகாரம் கிடையாதுன்னு நல்லா சொல்லிட்டான். வந்தால் ஃபுல்லாக வரணும், இல்லைன்னா இல்லை அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ இது வந்து ஃபைனலாக வந்து அல்லாஹ் என்ன பண்ணுறான்? ரசூல்லாட்ட பையத் வாங்கின மாதிரி தான். அதே தான் ரசூல்லா என்ன பண்ணாங்க ஹஜ்ஜத்துல் விதால. நான் சொன்னது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சதான்றாங்க. புரிஞ்சதுங்கிறாங்க. 3 வாட்டி கேட்குறாங்க. புரிஞ்சதுக்கப்புறம் அல்லாஹ் நோக்கி கேட்குறாங்க, எங்கள் பாரு இறைவா, நான் செஞ்சும் காமிச்சிட்டேன், சொல்லியும் காமிச்சிட்டேன், வாக்குறுதியும் வாங்கிட்டேன், கம்ப்ளீட் முடிஞ்சது. இனி நீங்களாச்சு அல்லாவாச்சு, நான் நவுந்துக்கிட்டேன், இன்னைக்கு எனக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. அதை ரசூல்லா கூட சேர்த்தியும் சொல்கிறாங்க. நாளைக்கு மறுமை நாளில் இங்கே இருக்கக்கூடிய, புரியுதா, சஹாபாக்கள்னு எனக்கு தெரிஞ்ச சஹாபாக்களே சிலர் வருவாங்க, நான் காட்டித்தராத விஷயங்களை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கும் எனக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படின்னு ரசூல்லா சொல்கிறாங்க.